புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 1-5, 10-14. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழிதவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே சிறியோருள் ஒருவர் கூட நெறிதவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவிழம். சிந்தனை: கடவுளின் ஞானம் உலக கணிப்புகளை தலைகீழாக மாற்றிவிடுவதோடு கடவுளின் கனிவான மகிமையையும் வெளிப்படுத்துகின்றது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவுபடுத்துகின்றது. உலக ஞானமும் அதன் ஆசைகளும் தரும் பெருமையை விடுத்து விண்ணக பெருமையை தேட வேண்டும். உலகம் தரும் பெருமையில் இருந்து திருத்தூதர்கள் விடுபட்டிருக்கவில்லை என்பது விண்ணரசில் யார் பெரியவர் என்ற அவர்களின் கேள்வியில் இருந்து புலனாகிறது. அவர்களின் கேள்வி குறைபாடுள்ளதாக இருந்தாலும் இயேசு அவர்களை கடுமையாக கடிந்து கொள்ளவில்லை. மாறாக ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் முன் நிறுத்தி பாடம் புகட்டுகின்றார். அது அவர்களுக்கு வியப்பூட்டியது. ஏனென்றால் அன்றைய சூழல் சிறு பிள்ளைகளை முதன்மைப்படுத்தி இருக்கவில்லை. அவர்களுக்கு சட்ட அந்தஸ்தும் இருக்கவில்லை. சமூக அங்கீகாரமும் குறைவாகவே இருந்தது. எனவே குழந்தைகளைப் போல் மாறுங்கள் என்ற இயேசுவின் அழைப்பு அவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார். இங்கு மனம் திரும்புதல் என்பது தாழ்ச்சி, சார்ந்திருத்தல், நம்பிக்கை மற்றும் எளிமையான வாழ்வு முறையாகும். ஒரு சிறு பிள்ளை தான் தன்னிறைவுடன் இருப்பதாக ஒருபோதும் பாசாங்கு செய்ய மாட்டாது. அது தனக்கு தேவையானதை சுதந்திரமாக பெற்றுக்கொள்கிறது, கற்றுக்கொள்கிறது, நம்புகிறது. பெருமை கொள்பவர்களால் இறையாட்சிக்குள் நுழைய முடியாது. ஏனென்றால் பெருமை ஆன்மாவை அருளில் இருந்து பிரித்து விடுகிறது. ஆனால் தாழ்ச்சியோ இறை அருளுக்காக தன் வாழ்வை திறந்து வைத்திருக்கிறது. சிறு பிள்ளையைப் போல மாற வேண்டும் என்ற அழைப்பை தம் சீடர்களுக்கு விடுத்த ஆண்டவர் மேலும் அவ்வாறு மாறுகின்றவர்களே விண்ணரசில் பெரியவர் என்ற பாடத்தையும் புகட்டுகின்றார். இந்த சிறுபிள்ளையைப் போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் என்கிறார். இதன் மூலம் அவர்களின் தவறான ஆசையை எடுத்துக்காட்டி தாம் கற்பிப்பதை கேட்கவும் பின்பற்றவும் அவர்களுக்குள் ஓர் உந்துதலை ஏற்படுத்தி விடுகிறார். எமக்குள்ளும் பல ஆசைகள் இருக்கலாம். அவை நல்லவையாகவும் தீயவையாகவும் நடுநிலையாகவும் இருக்கலாம். இவற்றின் மத்தியிலே இயேசு பேசுகின்ற
விண்ணரசில் பெரியவராக வேண்டும் என்ற ஆசையை நம் உள்ளத்தில் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். விண்ணகத்தில் பெரும் புனிதர்களும் ஞானிகளும் வான தூதர்களும் இருக்கின்றனர். இவர்கள் இறைவனை நேருக்கு நேர் முகமுகமாய் தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புனிதர்களும் ஞானிகளும் இவ்வுலகில் தாழ்ச்சியோடு வாழ்ந்தவர்களே. இந்த தாழ்ச்சி இறைத்தன்மைக்கு எங்களை ஈர்க்கும் சக்தி கொண்டது. இந்த தாழ்ச்சியை கொண்டவர்கள் அதிக தெளிவான அறிவையும் அதிக தீவிரமான அன்பையும் அனுபவிக்கின்றார்கள். மேலும் இயேசு விண்ணகத்தில் உங்கள் செல்வங்களை சேமித்து வையுங்கள் என்கிறார். மத்தேயு 6:19-21. இந்த செல்வத்தை நாம் எப்படி அடைந்து கொள்ளலாம்? பெருமையையும் பாவத்தையும் விட்டு திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் சார்ந்திருப்பவர்களாக, அதாவது இறைவனில் தங்கி வாழ்பவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக, எளிமையானவர்களாக மாறுவதன் வழியாகவே ஆகும். எங்கள் உள்ளத்தில் உள்ள ஆசைகள் எவை என்று சிந்திப்போம். கடவுளின் பார்வையில் பெரியவராக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோமா? அப்படியென்றால் இறைவனின் ஞானத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயுள்ளோமா? விண்ணக மகிமையின் உச்சத்துக்கு செல்லும் வழி தாழ்ச்சியில்தான் உள்ளது. செபம். ஆண்டவரே, உம்மையும் மற்றவர்களையும் தாராளமாக அன்பு செய்வதன் மூலம் விண்ணகச் செல்வங்களை சேர்த்து வைக்க அருள் தாரும். ஆமென்.